கும்பராசி அன்பர்களே, மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் போய் அமர்கிறது. இந்த மார்ச் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனோட இணைகிறார். சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். அதாவது 9 கிரகங்களில் எந்த கிரகம் யோகத்தை தரும் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசிநாதனோட இணைகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. தொட்டது துளங்க போகுது. நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறது. மனதில் இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள் விலகப் போகிறது. சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார். அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம். அந்த புதன் பகவான் ராசியில் லக்னத்தில் அமரும் போது திக்பலம் அடைகிறது. அப்போ நல்ல அறிவார்ந்த செயல்களில் மதிநுட்பமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையப்பெறுகிறது. அதுவும் ராசியில் சூரியன் இருக்கார். தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் சூரியன். அந்த சூரியன் இருக்கும் பொழுது எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற மன உறுதியுடன் செயல்படக்கூடிய தன்மையும் இருக்கு. அதே சமயத்தில் தைரிய வீரியத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்போ துணிச்சல், எதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வங்கள், அதாவது ஒரு டிராவல் செய்யக்கூடிய தன்மைகள், பகுத்தாய்ந்து செய்யக்கூடிய அமைப்புகள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும். அதுவும் மிக முக்கியமாக குருவின் பார்வை, அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் இப்போ வக்ரமாக இருக்கார்லவா. இந்த மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள், அவர்களுடைய ஆதரவு, அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். சூரியன் குரு 2 காம்பினேஷன் இருக்கும்போது தலைமை பண்பு, அட்மினிஸ்ட்ரேஷன், அதிகார வர்க்கங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியலில் ஆர்வம் செலுத்தக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் போய் 2ஆம் இடத்துல இருக்கீங்க. தனத்தை பெருக்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுக்கிரன் இருக்கு, பாக்யாதிபதி சேர்ந்து, அப்போ குடும்பத்தில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் என்பது 4க்குரியவன். சுகத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் குடும்பத்துக்காக வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு பீரியட் கும்பராசி என்பர்கள். ஏன்னா 4க்குரியவன் வலிமை பெறுகிறது. சுக்கிரன் உச்ச பலமோடு இருக்கிறார். அப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? தாயை குறிக்கக்கூடிய இடம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் செய்யக்கூடிய இடம், தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகிறது. அப்போது இடத்தை வாங்குவதற்கு, நிலத்தை வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, வீட்டுக்கு தேவையான பொருள்கள், குடும்பத்துக்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். பிரயாணங்கள், ஆர்வங்கள் ஏற்படும். பிரயாணங்கள் போகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார். தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அட்லீஸ்ட் ஒரு சிறு தூரமாவது ஒரு பிரயாணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அமைப்புங்கிறது இருக்குது. அந்த பிரயாணத்தின் மூலமாக நல்லவைகள், வியாபாரத்தில் அனுகூலம், ஆதாயம்,
நீங்கள் எந்த வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிறு வியாபாரம் அல்லது பெரு வியாபாரம் எப்படி இருந்தாலும் சரி, அது அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு. என 3ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடியது, விற்பனை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம்தான். ஒப்பந்தங்கள் போடக்கூடிய இடமும் அந்த 3ஆம் இடம். அது குருவின் பார்வையில் இருக்கும்போது நிச்சயமாக நல்லது. சிகப்பு சம்பந்தப்பட்ட, வீடு கட்டுவது சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். என சூரியன் செவ்வாய் 2 கிரகங்கள், அந்த உஷ்ண கிரகங்கள், அதிகார கிரகங்கள் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சமுதாயத்தில் சூரியன் 7ஆம் இடத்தை, தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது நிச்சயமாக உண்டு. அரசியலில் ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. நல்ல நல்ல செய்திகள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. என செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கார். 10ஆம் அதிபதியை 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்ப்பதும், குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும், தனக்காரக கிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எந்த தொழிலில் நீங்கள் இருக்கிறீர்களோ, அல்லது எந்த வேலையில் இருக்கிறீர்களோ, எந்த வியாபாரத்தில் இருக்கிறீர்களோ, எந்த கன்சல்டேஷனில் இருக்கிறீங்களோ, அல்லது கமிஷன் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறீர்களோ, அதன் மூலமாக இந்த மாதம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. குழந்தை பாக்கியம், அதாவது நிறைய கும்பராசி என்பர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். எப்படி சார் சொல்கிறீங்க? ஒரு ஆதாரபூர்வமாக ஏதாவது அமைப்பு இருக்கா? ஆமாம், குழந்தை காரக கிரகமான குரு பகவான் இந்த மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்கிறார். அப்போது 5க்குரியவன் ஆன புதன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு காலச்சக்கரத்தினுடைய 5வது அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து குருவின் பார்வை சிறப்பு. சார், அங்கே ராகு இருக்காரே, ஏதாவது தடங்கள் இருக்குமா? தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. என ராகுன்னா செயற்கை முறையில் கருவூட்டல். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கிறது. திருமணம், சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா, சுக்கிரன் இந்த களத்திர கார கிரகம் உச்ச வலிமையோட குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் அதிபதியும் பார்க்குது. அப்போ காதல் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும். காதல் இருக்கின்றவர்கள் கூட பெற்றோர்களுடைய அனுமதியோடு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அல்லது திருமணமே வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணங்கள், ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஸோ இப்படி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ, அல்லது உங்கள் சகோதரர்களுக்கோ, இரத்தபந்த உறவுகளுக்கோ நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் சிறப்பு பெறுகிறது. தொழில் ரீதி எப்படி சார் இருக்கும்? மாற்றம் கிடைக்குமா? கும்பத்துக்கு இனி நல்லது தான். கடந்த 2 வருடங்களாக இருந்து வந்த மன அழுத்தம் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். 2 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மன ரீதியாக, உடல் ரீதியாக, தன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உறவு ரீதியாக அத்தனையிலும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கும்பத்துக்கு இப்போ விடுதலை ஆயாச்சு. அதாவது நடு ராத்திரியில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு 5 மணி, காலையில் 5 மணிக்கு எப்படி விடிந்து விடியாத மாதிரி. அப்போ இனி கும்பத்துக்கு ஏறுமுகம்தான், இறங்குமுகம் என்பது நிச்சயமாக இல்லை. அதுவும் இந்த மாதம் பாருங்க, அத்தனை கிரகங்கள், மெயினாக அத்தனை கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதும், சனி என்கின்ற கிரகம் சுக்கிரனுடைய தொடர்பு பெற்று இருக்கிறதும் ஒரு அற்புதமான அமைப்பு. சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்
சந்தர்ப்பங்களை உருவாக்கும். நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மார்ச் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆஞ்சநேய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் குல தெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.